பிரசங்கம் பண்ண வர நானே இன்னைக்கு காலையில ஒரு டெம்ப்டேஷன். உங்களை ஆண்டவர் சொல்றாரு, கோபத்தை விட்டு விடுங்க. அல்லேலூயா. கோபத்தினால நம்ம தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது, தேவன் தர வேண்டியது, தேவனுடைய நன்மைகளை சுகந்தரிக்க வேண்டிய நம்மளுடைய கோபம் நம்மளுடைய கோபம். ஐயா வசனம் இப்படி சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அப்ப நீங்க தேவன் நம்மளுக்கு சொல்லுகிறது, கோபத்தை விட்டு விடுங்க. கோபத்தினால் வருகிற தீமையானது, பொல்லாங்கானது உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திடும், உங்களுடைய ஆத்மாவை சோர்வாக்கிறோம், உங்க ஆத்மாவை எரிச்சல உண்டாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது ஒரு புட்டாசானது ஊசி மழை ஏதாவது கடிச்சுல எப்படி இருக்கு, ஐஸ் கட்டி போடும், அதை போடும், இதை போடும், அந்த நாக்கு கூல் டவுன் பண்ணும். அது வெளியே இருக்கிறதுனால கூல் டவுன் பண்ணிடுறோம். ஆனா ஆத்மா எங்க இருக்கு? எப்படி கூல் டவுன் பண்றது? ஐஸ் கட்டி போட முடியுமா? இல்ல ஃப்ரிட்ஜ்ல போய் உட்கார்ந்துக்கிட்டா ஆத்மா அப்படியே அப்படியே மாறிடுமா? மாறாது. ஏன்? ஏன்னா கோபம் என்ன பண்ணுது? அந்த ஆத்மாவை, ஆவிய வெறுப்படைய, கோபப்பட, எரிச்சல் அடைய செய்கிறது. வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள், தேவனுடைய வார்த்தையோடு உங்களை பிணைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள நெருங்கி, உங்களுக்குள்ள அந்த வார்த்தையில நீங்க நெருங்கி இருந்தீங்கன்னா, இந்த கோபம் உங்களை விட்டு, இந்த கோப எண்ணம் உங்களை விட்டு, இந்த கோப வார்த்தை உங்களை விட்டு, இந்த கோபத்தை தீர்மானங்கள் உங்களை விட்டு விலகணும்னா தேவனுடைய வார்த்தையில பிணைத்துக் கொள்ளுங்க. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஒரு பேபி, ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் அந்த புள்ள அழுவுது, சத்தமா அழுவுது, எல்லாரும் தூக்குறாங்க, அந்த புள்ள அழுவுன்னு பாருங்க. ஆனா அந்த பிள்ளையோட தாய் அந்த குழந்தைய மார்போடு சேர்த்து கட்டி அணைத்த பிறகு அந்த குழந்தை என்ன பண்ணுது? ஒண்ணு அழுவுது. என்ன பண்ணுது? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை நமக்குள்ள பிணைத்து கொண்டோம்னா நம்மளுக்கு கோபம் வராது. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கோபத்தினால நாம் எடுக்கிற தீர்மானங்கள், நான் உங்களுக்கு சொல்றேன், கோபத்தினால நாம் எடுக்கிற தீர்மானங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பாய், அது விரோதமாய், கர்த்தருடைய இருதயத்தை சங்கடம் உண்டாக்குற ஒரு தீர்மானம் மாறுது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கோபம் கொள்ளாதீங்க. Don't be anger. கோபத்தினால தேவனுடைய நன்மையை இழந்து போறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 8வது வசனம். கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பாருங்க, என்ன வந்துருதா? கோபம் வந்துருச்சுன்னா, நாதா ராணி, நாதா ராஜா, நான் சொல்றதுதான் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. ஹலோ, எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல. என்ன மீறி நீ, எனக்கு பிடிக்காது நான் சொல்றத, நீ யாருது நான் கேட்கறது. இப்ப உங்க அப்படிப்பட்ட ஒரு சிந்தை உள்ளவங்களுக்கு நான் சொல்றேன்,
டாக்டர் சொல்றான், நான் உனக்கு ஊசி போட்டாதான் நான் ஆபரேஷன் பண்ண முடியும். நம்ம சொல்ல முடியுமா, எனக்கு இந்த மருத்துவ ஊசிலாம் போட வேணாம், நீ அப்படியே வெட்டி அப்படியே எலும்ப கொட்டி வை, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள வேணும்னா தெளிவா சொல்லு, கோபத்தை நிகழ்ந்து. நிகழ்ந்துனா என்னது? நிகழ்ந்துனா என்ன? தமிழ் ஸ்கூல் படிச்சிருக்கீங்க? தமிழ் ஸ்கூல் வாத்தியார் என்ன நிகழ்ந்து? எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. டேய், தமிழ் ஸ்கூல் தான் படிச்சீங்க. ஆற போடுறது நிகழ்ந்து. கோயித்தா குறைத்து, லிமிட். நிகழ்ந்து குறைங்க. உங்க கோபத்தை என்ன பண்ணுங்க? நம்மளுக்கு இந்த பாபாஸ் மகாலிங்கம் இருக்க சுவையான சாப்பாடு தான். ஆனா கோபத்தை ரொம்ப கோபம் கொள்ளாதீங்க. கோபத்தினால ஆண்டவருடைய நன்மைகள் இழந்து போயிடும். கோபம் நீங்க பாருங்க, என்னைக்கு நம்ம வாழ்க்கையில கோபமான காரியத்துல கோபமான தீர்மானம் எடுக்கிறது தெரியுங்களா, அன்னைக்குதான் நம்ம வாழ்க்கையில நம்ம பெரிய மிஸ்டேக் செய்வோம். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? ஆமென். என்னைக்கு கோபத்துல நம்ம பேசுறோமோ அன்னைக்குதான் நம்ம பெரிய பிரிவினைகள் குடும்பத்திலும் சரி, நம்மளுடைய நண்பர்கள் மத்தியிலும் சரி, நம்ம கோபத்துல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கோபம் எங்க தெரியுங்களா காட்டுவோம்? சாப்பாட்டுல காட்டுவோம். கோபம் வந்துருச்சுன்னா ஏதோ சொல்லிட்டாங்க, என்ன பண்ணும்? சோறை கொண்டு போய் அவங்க சம்பந்தம் இல்லாத மாதிரி சாப்பிட்டு முடிச்சிரு. சாப்பிட மாட்டாங்க. 3 நாள் பட்டினி. மேரியம்மா யார் என்ன சொன்னாங்க, நான் சாப்பிட்டு முடிக்கிறேன். ஏக்கா சாப்பிட. இப்ப நிறைய பேர் இருக்கீங்க, கோபம் என்ன பண்ணுவோம்? யாருக்கிட்ட காட்டுவோம்? அவங்க வீட்டு வருவாங்க, அம்மா திருப்பி எங்க வீட்டுல அப்படி இல்லை. வயிறு காய்ச்சிச்சுன்னா நீயே தேடி வருவ. இந்த ப்ளீஸ் நான் பண்றது இல்லை, வேணா சாப்பிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கோபத்தை நம்ம எப்படி தெரியுங்களா பிரீதிப்படுத்துகிறோம்? நம்ம மனுஷர்கள்ட்ட நம்ம பார்க்கிற ஒவ்வொரு இடத்துலயும் நம்மளுடைய அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆனா கவனமா கேளுங்க, இந்த கோபத்தினால நீங்க யாரை விட்டு யார் இடத்துல பகையாய் மாறினீங்கன்னா, நீங்க ஆண்டவருடைய பார்வையில நீங்க தீமை செய்கிறவர்களாய், ஆண்டவருடைய கண்களில் நீங்க கிருபை பெற்றவர்களா இருக்க வேண்டிய நீங்க கோபத்தினால ஆண்டவருடைய கண்களுக்கு, அவருடைய இருதயங்களுக்கு, தாவீதை பத்தி சொல்றேன், என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா நாம் எல்லாருமே ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களா இருக்க வேண்டும். ஆனா நம்ம கோபத்தினால ஆண்டவர் எரிச்சல் அடைய, ஆண்டவர் நம்மளை குறித்து வேதனை அடைகிறவர்களாய் நம்மளுடைய கோபம் அவரை இப்படியாக மாத்த, இப்படியாக அவருக்கு போய் சேரும்படி நாம் செய்கிறோம். அதனாலதான் சொல்லுகிறது, கோபத்தை நிகழ்ந்து, கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. உன்னுடைய அந்த ஸ்தானம். சரி, உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா, சரிங்களா, கோபம் வந்துருச்சுன்னா மத்த வேலையெல்லாம் செஞ்சிருவாங்க, சமைப்பாங்க. கோபம் வந்தா வேலைக்கு போயிருவாங்க. கோபம் வந்தா நீ ஷாப்பிங் போகணும்னு சொன்னாங்களா, ஏன்னா கோபம் போய்தான். கோபம்னா பிரச்சனை இல்லை. ஆனா கோபம் வந்துட்டா எங்க போக கூடாது? ஏன்னா நான் கோபத்தோடு வந்து ஆண்டவர் பார்த்துருவாரு. ஐயா வீட்லயே உன்னை பார்த்துட்டு தான் இருக்கு. ஐயா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கோப உக்கிரத்தை அப்படின்னா அந்த கோபத்துல நீ ஒரு இடத்துல அமர்ந்திருக்கிற, அந்த கோபத்துல நீ
ஒரு தீர்மானத்தில் அமர்ந்திருக்கிற. அந்த கோபத்துல நீ என்ன பண்ணுகிற? ஒரு எரிச்சலை அடைந்து விட்டு விலகி இருக்க. அதை விட்டுரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கோபத்தினால நீ எடுக்கிற தீர்மானம், ஐயா இது அது உனக்கும் உன்னை சுத்தி இருக்கிறவர்களுக்கும் அது பகையும் வேதனை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கோபத்தை சரிப்படுத்த நம்ம என்ன பண்றோம்? கோபத்தை சரிப்படுத்த ஹாலிடே போயிடும். பஸ் எடுத்து எங்க போயிடும்? கெந்திங் ஐலண்ட் போயிடும் வச்சுங்க. பாருங்க, இன்னைக்கு கூட நேற்று 2 பஸ் அடிபட்டுச்சு. எதுக்கு போனான்னு தெரியல, என்ன கோபத்துல போனான்னு தெரியல. ஐஸ் கட்டி வந்தானே எல்லா கோவம்லாம் இறங்கிடும் நினைச்சு போனான்னு தெரியல. 2 பஸ் கவுந்து போய் கிடக்குது. இன்னைக்கு பாருங்க, வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கும், குடும்பத்துல ஒரு சூழ்நிலை இருக்கும். கோபத்தினால நம்ம ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்து அந்த சூழ்நிலையை விட்டு தூரம் கடப்போம். நான் சொல்றேன், நாம் தூரம் போகிறதுனால அந்த ப்ராப்ளம் அங்கேதான் இருக்கும். உங்க கோபம் உங்களுடைய சூழ்நிலை மாறணும்னா நீங்க அதே இடத்துல தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நீ அமர்ந்திருக்கிற அந்த இடத்துல தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பாருங்க, தேவ சமூகத்தை தேட தெரியும் நம்மளுக்கு, ஜெபிக்க தெரியும் நம்மளுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மாற தெரியும் நம்மளுக்கு. ஆனா இதெல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த கோபத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கணும். ஏன் சந்தோஷமா இருக்கேன்? நீங்க சந்தோஷமா இருக்கீங்க? சரிங்கய்யா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேரேப்பா சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஐயா சந்தோஷமா இருக்கே ஐயா? பாஸ்டர் பிடிக்காத பிரசங்கத்தை பண்றா. ஐயா, கோபத்தினால நாம் தீமையான காரியங்களை சிந்திக்கவும் பேசுவோம். நம்ம இருதயம் வஞ்சிக்கப்படுது. அதனாலதான் சொல்றாரு, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பாருங்க, குணா இருக்காரு, நல்ல அப்பலா இருக்காரு, நல்ல அழகா இருக்காரு, நல்ல நைஸ் மேன். ஐஸ் மேன் இல்ல, நைஸ் மேன். ஆனா அவர் கோபம் தான் இந்த மாதிரி பாருங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். சிஸ்டர் திவ்யா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா எப்படியா உட்காந்து சிரிச்சுட்டு இருப்பாங்க? அப்படியே 2 கண்ணை வந்து வெளியே விழுந்து திருப்பி ஒழுக்கு போற மாதிரி. பியூனிஸ் எடுத்துங்களேன், இப்ப கோபம் வந்தா அது புள்ள எப்படி இருந்திருக்கும்? பிரிசிலா சிரிக்கிறாங்க. பிரிசிலா கோபம் வந்தா இந்நேரம் இந்த சபையில எப்படி இருந்திருக்கும்? இப்ப சிஸ்டர் ஒரு மாதிரியா இருக்காங்க, அவங்களுக்கு கோபம் வந்தா எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அழகாவே சொல்லுங்க. திரேசாக்கா ஒரு மாதிரி, அடுத்தது நான் தானே. சிஸ்டர் பின்னாடி எப்படி சிஸ்டர் உங்களுக்கு கோபம் வந்தா நீங்க எப்படியா இருப்பீங்க? முடிஞ்சு சேச்சன் பாயிண்டா இருக்கு. அப்புறம் நான் டெஸ்ட் பண்ணிடுறேன். போன கோபம் வந்தா எப்படி இருக்கும்? ஆபீஸே அதிரும். நான் யாருக்கும் விளங்க கூடாது, ஆபீஸ் கூட்டு போய் பேசுவேன். சொல்லுங்க, சிஸ்டர் பவானிக்கு கோபம் வந்தா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். எத்தனாவது படி தூக்கி எல்லாத்தையும் ஸ்விமிங் பூல்ல வீசிடுவான். ஜெயாக்களுக்கு இன்னும் இருக்கா? அதான் பான் சட்டிலாம் வீட்டுல குறைவா இருக்கும். சரி, ஓகே. வசனம் சொல்லுது, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. விட்டுருங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க எடுக்கிற தீர்மானம் கோபத்தினால என்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது அந்த உக்கிரம் என்பது என்ன தெரியுங்களா அர்த்தம்? இப்ப யூனிஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கு, ஏஞ்சி நாக்கால் சொல்லுமா கேமரா என்ன அம்மா போஸ்ட் கொடுத்துட்டு ஏன் இவரு நாக்கால் நாக்கால் இப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நீ எப்படி இருக்கணும் தெரியுங்களா?
உட்காருமா, இப்படி இருக்கணும் தான் சொல்லு. இதான் உக்கிரம். நீ எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். ஆனா கோபம் வந்துட்டா நீ எப்படி இருக்கிற அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. உங்களுக்கு புரியுதா? நீயாவே கோபம் தானே பாருங்க. நடக்கிற நட என்ன, அது நல்லாவா போலாம், நாக்காலாம் தட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போய் இது ஏன் நம்ம நீ சிரிச்சுக்கிட்டு வாங்க. அதுக்கு தான் உன்னை குறித்து நல்லா தெரியும். இப்ப யூனிஸ் ஸ்கூல் முடிஞ்சு வராங்க, பேக் அப்படி தூக்கிட்டு போட்டு சப்பாத்தி இப்படி இப்படின்றாங்க. அம்மா அப்பா கேட்க மாட்டாரு, அம்மா கேட்க மாட்டாங்க, தாத்தா ஏமா அப்படி கேட்க மாட்டாரு. கோபமா இருக்கு, என்னாச்சு, நான் ரொம்ப கோபமா இருக்கேன் அப்படின்னு போய் உட்காந்துட்டேன். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. வசனம் என்ன சொல்லுது? உன் கோபத்தை என்ன பண்ணு, உக்கிரத்தை விட்டுவிடு. விட்டுருன்னா என்ன தெரியுங்களா? விட்டுருன்னா என்ன தெரியுங்களா? விட்டுருன்னா இந்த உக்கிரத்தை விட்டுரு வேண்டாம் உனக்கு, அதான் அர்த்தம். நம்ம என்ன தெரியுங்களா படிச்சுட்டு விட்டுருன்னு சொன்னா பாஸ்டர் விடுறேன்னு சொன்னாரு. இது விடுறது இல்ல, இது என்னைக்கு வேணாலும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. இங்கதான் இருக்கு, எடுத்துக்கோ. விட்டுட்டமா இனி எடுக்கிறதுக்கு ஒன்று தர்றது இல்லை. அததான் சொல்ற, விட்டுரு, இது வேண்டாம். தேவனை அறியாததுக்கு முன்பாக உன் கோபத்தை ரிமோட்ல காட்டின, டம்ளர்ல காட்டின, போன்ல காட்டின, வேற என்னத்தெல்லாம் காட்டுறீங்கன்னு எனக்கு தெரியாது. கதவு பட்டா தெரிஞ்சிருவாங்க, மேடம் கோபமா வராங்க, ஐயா கோபமா வராங்க. நான் வேகமா வந்தேன், அங்கிருந்து வெளியே வரேன், போன் அடிக்க பஸ் ட்ரிப் ஆச்சுன்னா பாரியா என்னன்னு. சரி பசங்க வந்துட்டு எல்லாத்தையும் இறக்கி விட்டு வேன் பார்க்குற, வேன் ஓடிக்கிட்டு ஒரு வேகத்தில் வந்துட்டாரு. இப்ப வேன் எடுத்துட்டு யாரோ போயிட்டானுங்கண்ணா, அதை விட்டுது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோட உக்கிரத்தை என்ன பண்ணு, ஆண்டவர் சொன்னார்னா நன்மையானது தான் என்று சொல்லி எடுத்துக்க. உன் உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாப்பு நீ செய்கிறது, நீ செய்கிற காரியம் உனக்கு நன்மையா இருக்கும், உனக்கு அதுல சரியா இருக்கும். நீ பேசுறதுல அது நியாயமா இருக்கும். பாருங்க, சாலமோன் கிட்ட வந்து 2 தாய் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து ஒரு தாய் சொல்றாங்க, இது என் பிள்ளை, இது என் பிள்ளை. எத்தனை பேருக்கு படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அப்ப சாலமோன் அந்த 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 ஒரு இஷ்யூ, அந்த ஒரு கேஸ கொண்டு வந்தானே, சாலமோன் 2 தாயார்கிட்ட கேட்கிறார். 2 தாயார் சொல்றாங்க, இது என் பிள்ளை, இது என் பிள்ளை. அப்ப சாலமோன் அங்க நியாயம் செய்யறார். என்ன நியாயம் செய்யறாருன்னா, அப்படின்னா இந்த 2 பிள்ளைய, இந்த பிள்ளைய 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதி எடுத்துட்டு போயிருங்க. ஒரு தாய் என்ன சொல்றா? ஒரு தாய் என்ன சொல்றா? அந்த அந்த ஒரு தாயாருடைய அவளுக்கு சொல்ற அந்த பதில் நியாயமா இருந்தது. ஆமா, இந்த பாதி பிள்ளை எனக்கு கொடு. இன்னைக்கு அநேக பேர் நம்ம கோபத்துல நம்ம சொல்லுகிற எல்லா நியாயம் உனக்கு அது சரியா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, அதை என்ன பண்ணு, அந்த வார்த்தை என்ன சொல்லுது? பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். வேண்டாம். பொல்லாப்பு செய்கிற எரிச்சல் வருதா? பொல்லாத காரியங்களை செய்ய இருதயத்துல உணர்வு வருதா? என்ன வருதா? அது வேண்டாம். அல்லேலூயா. நல்ல சமாரியன் போல அவன் புறஜாதி தான், ஆனா அவன் மனசுல நல்ல எண்ணம். ஐயா நான் ஒன்று சொல்றேன்,
உங்க இருதயத்துல பொல்லாத சிந்தை வந்துருச்சுன்னா, பொல்லாத எண்ணம் வந்துருச்சுன்னா, தயவு செய்து அதை விட்டு வந்துருங்க. அல்லேலூயா. அது உங்களை தீமையில கொண்டு போய் தீமையான காரியத்துல விழுவுது. பொல்லாத சிந்தை. ஆமென். அல்லேலூயா. பொல்லாத சிந்தை கர்த்தருடையது இல்ல. பொல்லாத சிந்தை, பொல்லாத சிந்தையை விட்டு இன்னைக்கு நம்ம விலகணும். என்ன விலகணும்? பொல்லாத சிந்தையை விட்டு விலகணும். ஆனா நம்ம எதை விட்டு விலகிறோம்? கர்த்தரை விட்டு விலகிறோம். தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிறோம். ஆண்டவருக்குள்ள தரித்திருக்கிற, ஆண்டவருக்குள்ள விசுவாசமா இருக்க வேண்டிய வேலைகளை நம்ம என்ன பண்ணுறோம்? விட்டு விலகிறோம். ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? உன்னோட பொல்லாத சிந்தை இன்னைக்கு நம்ம சிந்தையில மாறணும். நம்ம சிந்தையை சரிப்படுத்து. உங்க எண்ணங்களை கரெக்டா வை. தீமை உள்ளவனுக்கு, தீமை செய்கிறவனுக்கு ஆண்டவர் என்றைக்கும் துணை வர மாட்டார். புரியுதுங்களா? தீமை உள்ளவனுக்கு ஆண்டவர் எப்பயும் உதவி செய்ய மாட்டார். அல்லேலூயா. தீமை செய்கிறவனுக்கு ஆண்டவர் பொல்லாத என்னது? பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஏதுவான எரிச்சல். நீ பாஸ்டரை பிடிக்கலன்னா, குணாக்கு பிடிக்கல, குணா போன் அடிச்சு போட்டு சொல்றாரு, போலே அந்த பாஸ்டர் இப்படிலாம் பண்றாரு, இப்படிலாம் நம்மளை நினைச்சு பார்க்கல, நான் போக வேண்டாம்னு பிளான் பண்ணிட்ட போல. நீயும் அதான் பொல்லாத சிந்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளுக்குள்ள பொல்லாத சிந்தை இருக்கக்கூடாது. வசனம் தெளிவா சொல்லுது, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அறுபட்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு எபேசியர் 4:26-27 பாருங்க. எபேசியர் 4:26-27. எபேசியர், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். எபேசியர் 4:26-27. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. பிசாசுக்கு இடம் கொடாமல். அழகா உங்களுக்கு நான் சொல்றேன், சரியா? கோபம் யாரால வருது? யாரால வருது? அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்காதீங்க. யாருக்கு இடம் கொடுக்கூடாது? ஜான், யாருக்கு இடம் கொடுக்கூடாது? பாஸ்டர், யாருக்கு இடம் கொடுக்கூடாது? நீங்க தானே உட்கார்ந்திருக்க. யாருக்கு இடம் கொடுக்கூடாது? பிசாசுக்கு. தெளிவா வசனம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரிய அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுள். ஐயா, அந்த வெளிச்சம் இருளாய் மாறத்துக்கு முன்பாக உங்க கோபம் தனியணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப உங்க கோபம் ஓவர் ஆயிட்டீங்க. டாக்டர் அந்த இதை போட்டாரு, என்னது இது போடுவாங்க இல்ல, அது போட்டு தான் செக் பண்ணுவாங்க, பிரஷர் செக். டாக்டர் சொல்றாரு அப்படியே பிரஷர் ஏறிக்கிட்டே போகுது. டாக்டர் சொல்றாரு கூல் டவுன் அப்படின்னா அங்கேயும் கூல் டவுன். நீ அப்படியே போன என்ன ஆகும்? அப்படியே ஆயிடுவேன்.
உனக்கு துருசா போஸ்ட்மார்ட்டம் தான். ஐயா, சூரியன் வசனம் தெளிவா சொல்லுது, சூரியன் அஸ்தமரிக்கிறதுக்கு முன்பாக, அந்த சூரியன் இறங்கறதுக்கு முன்பாக உன் கோபம் தனியே கிடவுது. மன்னிப்பு நாளைக்கு கூட நீ கேட்டுக்கோ, நோ ப்ராப்ளம். ஆனா உன் கோபம் என்ன ஆகணுமா? ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, ஜெபிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். எத்தனை பேர்லாம் திருவிருந்து எடுக்கிறீங்க? எல்லாரும் எடுக்கிறோம். ஆனா இந்த வார்த்தையின்படி எத்தனை பேரு அந்த திருவிருந்து எடுக்கிறன்ற உணர்வு வந்து உங்களுடைய கோபத்துக்கு உரிமையாளர், உங்களுடைய எரிச்சலுக்கு பங்காளர், அவர்கள்ட்ட போய் ஒப்புராயிருக்கீங்க? எத்தனை பேரு நீங்க சரியோ நீங்க தவறும் மேல சரி இருக்கட்டும், நீங்க தவறே செய்யும், எத்தனை பேர் ஒப்புராயிருக்கீங்க? எத்தனை பேரு அந்த எரிச்சலை தனித்து போக இடம் கொடுத்திருக்கீங்க? சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக உங்களுடைய எரிச்சல் தனியே கடவுது. அப்படியாமா? அப்புறம் பிசாசுக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. யாருக்கு இடம் கொடுக்காது? யாருக்கு? இப்ப ரூமுக்கு ஒட்டி போய் உட்காருங்க, என்ன சிந்தை வருது? எப்படி அவர் இப்படி செய்யலாம், எப்படி இவங்க அப்படி பேசலாம், எப்படி இந்த காரியம் இப்படி நடக்கலாம்னு நீ அந்த ரூம்ல உட்கார்ந்து யோசிக்கிறனா, அது யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்க. இங்க இருந்து நல்லா வார்த்தை கேட்டீங்க, அப்ப காலையில் உட்கார்ந்தானே என்னென்னமோ சிந்தெல்லாம் வருது, யார் மேலேயோ கோபம் எரிச்சலா வருது. அப்ப அங்க யார் வந்து உங்களுக்கு அதெல்லாம் வெளிப்படுத்துறா? சொல்லுங்க. அவனுக்கு என்ன பண்ணக்கூடாது? வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாமல், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. உங்க சிந்தைய குழப்பக்கூடிய, உங்க சிந்தைய மாத்தக்கூடிய, உங்க சிந்தையில எரிச்சலை கொண்டாடுறானா அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. Don't give way for the devil. நீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. அந்த சிந்தைய உங்களை எரிச்சல் அடைய, குழப்பம் அடைய, அந்த சிந்தைய உக்கிரத்துல கொண்டு போகிற அந்த எண்ணங்களை இடம் கொடுக்காதீங்க. அதான் சொல்ற, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இருங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால, இதெல்லாம் நம்ம இடம் கொடுக்கறதுனால நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம், பிசாசோடைய கிரியையில மாட்டிக்கொள்றோம். இதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்துல, அவங்களுடைய சிந்தையில, அவங்க ஆத்மால பிசாசான இப்படிப்பட்ட எரிச்சல்லாம் கொண்டு வருவோம், கோபங்கள்லாம் கொண்டு வருவோம். நானு நாக்கால பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன். அந்த பாஸ்டர் மேல எனக்கு ரொம்ப ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் மேல எனக்கு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம். ஏன்னா நம்ம சபையில அவர் குறித்து விசுவாசி சொன்னதெல்லாம் கேட்டேன்னா அவர் மேல எனக்கு கொஞ்சம் தவறான அபிப்பிராயம். நான் அவர்கிட்ட ரொம்ப பேச மாட்டேன், வேண்டாம் எதுக்கு, நம்ம கொஞ்சம் ஒதுங்கி போவோம். ஆனா ஒரு இன்சிடென்ட் வரும்போது நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கான்ஃபரன்ஸ்ல அவர் வந்திருக்கார், நான் வந்திருக்கேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் அவர்கிட்ட ஒப்புரவு, நீ போய் அவர்கிட்ட ஒப்புரவு. ஆனா அந்த கான்ஃபரன்ஸ கோஆர்டினேட்டரே நான். அந்த கான்ஃபரன்ஸ்க்கு அவர் வந்து ஒரு மெம்பரா தான் வந்திருக்காரு, இஸ் பி மெம்பர். பட் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு நான் வந்து ஒரு கோஆர்டினேட்டர், தென் நான் கமிட்டி, மெயின் கமிட்டி. இப்ப எனக்கு என்னன்னா, ஆண்டவரே அவர்கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்டேனா, அவர்கிட்ட நான் போய் இந்த மாதிரி சொல்லி ஒப்புறோம்னா அவர் என்ன நினைப்பாரு? நானே என்னுடைய புட்டுலாம், நானே என்னுடைய சுபாவத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்ல போறேன். அப்ப இனி அவர் என்ன பார்த்தாங்கன்னா கேவலமா பார்ப்பாரு. எப்படி ஆண்டவரே, ஐயோ என்னால முடியாது, டோன்ட் பிளே. சும்மா போய் அவருக்கு எதுவுமே தெரியாது,
உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை என்ன மன்னிச்சிடுங்க. எதுக்கு நான் அவர்கிட்ட சொல்லி இன்னொரு ஆளுகிட்ட போய் ரகசியம் சொல்லணும்? விட்டுருங்க ஆண்டவர். ஆண்டு சொன்ன இல்லை, எனக்கு பிரியமானதை நீ செய்யணும்னு நான் சொல்றேன். நீ போய் ஒப்புரு ஆகும். ஐயா 3 நாள் கூட்டத்துல 2 நாள் முடிச்சு, 3ஆவது நாள் முடிச்சு அந்த வந்த சிலவங்களுக்குலாம் வந்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுக்குறோம். அப்ப இந்த பாஸ்டர் கிட்ட எல்லாரும் அவர் பேசிக்கிட்டு நான் வந்து போகணும்னு இருக்க போல. அப்ப நான் மற்ற வேலையா இருந்தேன். அவர் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு வெளியாகிற இடத்துல அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட நானும் வந்து அப்பதான் வரேன். என்ட்ரன்ஸ் கிட்ட அவர் வராரு. ஆண்டவர் என்ன விடவே இல்லையா? நான் ஒரு பார்க்க அவர் என்ன பார்க்க பிரச்சனை பாஸ்டர் இருந்தேன். என் கௌரவம், என்னோட ஈகோ, என்னோட பொசிஷன்லாம் எங்கதான் போனுச்சுன்னு தெரியல. பட்டாசு வெடிக்கிற மாதிரி பாஸ்டர் இந்த மாதிரி உங்க மேல கொஞ்சம் எனக்கு மன இது இருந்துச்சு பாஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க பாஸ்டர். அவர் அப்படியே பார்த்துட்டு தேங்க் யூ காட் அப்படின்னு சொன்னார். நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் அவர் மகிமைப்படுத்தி அவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை கற்றுக்கொண்ட என்னன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்துல நம்ம தாழ்த்துக்கிறோமோ அவளுக்கு எவ்வளவு தேவனுடைய நாமம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நாம் செய்ய வேண்டியதா இருக்கு. ஆமென். அவர் நேரம் என்ன சொன்னாரு? பாஸ்டர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, உங்க ஊழியத்தை உங்களை ஆண்டவர் இன்னும் பெருக செய்வார் பாஸ்டர். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது அவர் பெருகவும் நான் சிறுகவும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவனை உயர்த்த வேண்டிய நம்மளுடைய நாவு எப்பொழுதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. பிசாசு வழிகளில் அவனுடைய சத்தத்துக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளை வஞ்சிக்கும்படி, நம்மளை எரிச்சல் மூட்டும்படி, நம்மளை பகைக்கும்படி, கர்த்தருக்கு விரோதமாய், வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செயல்படும்படி சாத்தான் எவ்வளவு காரியங்கள் உங்க வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும், சங்கீதம் 119:11 வசனம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 119 அதிகாரம் 11 வசனம். இந்த வசனத்தை பாருங்க. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில எரிச்சல், எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில போராட்டம், எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில கசப்புகள் கொண்டு வந்தாலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்காதீங்க. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி. நல்ல கவனமா கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டீர்களானா நீங்க நல்ல மேய்ச்சல் இருப்பீங்க. நீங்க கேட்கலன்னா அந்த மேய்ச்சலை விட்டு பொல்லாத மிருகத்துக்கு நீங்க மாட்டிக்கொள்வீங்கன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் சொல்லும் போது நீங்க அதை எப்படி எடுத்துக்கணும்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னை கண்டித்து, என்னை உணர்த்தி, என்னை மாத்துகிறதுன்னு எடுத்துக்கணுமே தவிர, பாஸ்டர் என்னை சபிக்கிறாரு, பாஸ்டர் என்னை சபமிடுறாரு, பாஸ்டர் அவருடைய வார்த்தையினால என்னை கர்ஸ் பண்றாரு, அப்படி எடுத்துக்காதீங்க. ஊழியக்காரன் வந்து சபிக்க வரல, தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்ல. வார்த்தையில நீ விடுதலை ஆகதான் ஊழியக்காரன். நீங்க வார்த்தையின்படி, அந்த வார்த்தையின் வசனத்தின்படி நீங்க கேட்டு மனம் திரும்பினீங்கன்னா நல்ல மேய்ச்சல்ல நீங்க அமர்ந்திருப்பீங்க. அல்லேலூயா. நம் சிந்தை சில நேரத்துல சரியில்லையா, நம்ம தப்பா தவறான காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? புரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. நம்மளோட சிந்தை தெளிவா சொல்லுது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலிருந்து வைத்து வைத்தேன். உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஆண்டவருடைய வார்த்தைய
உங்க இருதயத்துல வைத்திருக்கணும். நீங்க செய்கிறது ஆண்டவருக்கு விரோதமாய் என்ன பண்ணக்கூடாதா? செய்யாமத படிக்கு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. ஆண்டவருக்கு விரோதமாய் நீங்க பாவம் செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது ஐயா? இப்ப நீங்க பாவம் செய்றீங்க, நல்லா கவனமா கேளுங்க. இங்க கேளுங்க. வாடா வாடா, நீ இல்லடா, அவன் பின்னாடி. இப்ப இந்த பாய் இவரு ஆண்டவருக்கு விரோதமா நாட்டியா இருக்கிறார் வச்சுங்க. நான் இவரை கூப்பிட்டு பிளஸ் பண்றேன். ஆண்டவரே இவர் இன்னும் நல்லா வாழணும், இவன் வாழ்க்கையில இன்னும் நல்லா உயரமாகணும், கட்டையா இருக்க கூடாது, இன்னும் நீட்டா ஆகணும்னு சொல்றேன். இப்ப என்னுடைய சிந்தை நல்லதுதான். என்னோட சிந்தை சொல்லுங்களேன், என் சிந்தை. இப்ப இவனோட வாழ்க்கையில நான் பெரியவனா இருக்கணுமா, ஆண்டவர் பெரியவரா இருக்கணும்? இப்ப நான் செய்கிற வார்த்தைப்படி தேவன் இவர் ஆசீர்வதிப்பாரா, இவர் நடந்து கொள்கிறபடி தேவன் ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்களேன். அவன் நடந்துக்கிற மாதிரி தான். இன்னைக்கு எல்லாரும் யார் மேல பழி போடுறோம்? யார் மேல? தேவன் மேல. ஏன்? பாஸ்டருக்கு பவர் பத்தல, பாஸ்டருக்கு வர இல்ல. அந்த பாஸ்டர் கை வச்சானே இவன் வளர்ந்துட்டான். இந்த பாஸ்டர் அத்தனை வாட்டி கை வைக்கிற உடனே கட்டையாகிட்டே இருக்கானே தவிர வளர மாட்டான். ஆவின் கனியோ, தேவனுடைய நன்மையோ, தேவனுக்கு பிரியமானதோ, கர்த்தர் விரும்புகிறது எது தெரியுங்களா? வேதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய நன்மை எங்க தெரியுங்க அடங்கி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில் அடங்கி இருக்கு. அந்த வார்த்தைப்படி கேட்டு பாவத்தை விட்டு விலகி அவருக்கு விரோதமாய் என்ன செய்யக்கூடாது? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்தா, ஆண்டோட வார்த்தை உங்க இருதயத்துல காத்திருந்தா, எந்த பொல்லாங்கும் எந்த பாவமும் உங்களுக்குள்ள வராது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வஞ்சிக்கும்படி ஐயா வேதத்துல நீங்க நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது புதிய ஏற்பாடை காட்டிலும் பழைய ஏற்பாடுல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாக்கள், நியாயாதிபதிகள், தீர்க்கதரிசிகள் விழுந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பாவத்தினால். ஆனா புதிய ஏற்பாடுல வசனம் என்ன சொல்லுகிறதுனா, பாவம் ஒரு மனுஷனை ஆளுகை செய்கிறதுனா, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குற இரட்சகர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார் என்று நீ விசுவாசித்தினா, அந்த பாவத்தை விட அவர் உனக்கு பலனும் அன்பும் சமாதானமும் தேவன் நம்மளுக்கு தருவார். நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? இப்ப பாவத்தை நியாயத்திருக்கிறத நம்ம வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மலேசியாவோட லா பிரிசன்லயே ஒரு அளவுதான் தண்டனை. அவங்களே அந்த திருடனையும் கொலைகாரனையும் நம்பி இந்த தண்டனைக்கு நீ அனுபவிச்சிட்ட, இனி போய் இனி தவறு செய்யாதன்னா நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. வேதம் அறியாத லாவை அப்படி பேசுதுன்னா, வேதம் அறிந்த நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நிமித்தம் மன திரும்ப வேண்டும். நம்மளுடைய மன திரும்புதலுக்கு அடையாளம் யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து.
ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய மன திரும்புதலுக்கு வேற யாரும் அடையாளம் இல்லை. நம்முடைய மன திரும்புதலுக்கு அடையாளம் இயேசு கிறிஸ்து. இந்த கால வேளையில உங்கள் கோபத்தை நீங்க விட்டு விடுங்க. உங்க கோபத்தினால நீங்க எடுக்கிற தீர்மானம் சில நேரத்தில் கோபமா செய்கிற காரியத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனை. ஏன் சிஸ்டர் பையன் மேல சுடுதண்ணி மொண்டி ஊத்திட்டீங்கன்னு ரொம்ப நோட்டீஸ் செஞ்சா சார் டென்ஷன் ஆகிட்டு எடுத்து ஒரே ஊத்து. அவன் பாதி கோழி அவுச்ச மாரி அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு கிடப்பான். பார்த்து கவனமா இருங்க. சுடுதண்ணி வரலன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. கோபத்தினால செய்கிற காரியம் நான் சொல்றேன், நம்ம தேவ சமாதானத்தை இழந்து போயிடும். கோபம் தேவ சமாதானத்தை கொடுக்காதியா. கோபத்தை விட்டுருங்க. இன்னைக்கு காலையிலே தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கோபத்தை விட்டுருங்க. யாக்கோப்பு 1 அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் சொல்லப்படுகிறது. ஜேம்ஸ் chapter 1 verse 19 and 20. ஆகையால் என் பிரியமானவனே, என் பிரியமானவனே, சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் தீவிரம். அல்லேலூயா. தீவிரம்னா என்ன தெரியுங்களா? குயிக்லி, கவனமா, லிசன் ப்ராப்பர்லி. அப்படியா? கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணும். பாருங்க, ஒரு தீவிரவாதி அவனுடைய நியாயத்துக்காக என்ன பண்றான்? தீவிரவாதி என்ன பண்ண? குண்டு வைக்கிறான். அவனுக்கு அது சரி. துப்பா எடுத்து சொல்றான், அவனுக்கு சரி. கத்தி எடுத்து குத்துறான், அவனுக்கு சரி. இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுகிறதுனா, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் கவனமா இருங்க. தேவனுடைய வார்த்தையில கவனமா இருங்க. தெளிவா கேளுங்க. வார்த்தையை கவனமா கேளுங்க. அடுத்தது, பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க. இத செய்யுங்க. கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க. நம்ம பாருங்க, தொட்டா செய்யுங்க மாரி தொட்டான வந்துருது எமோஷன். கொஞ்சம் சீண்டிட கூடாது, கொஞ்சம் சொல்லிட கூடாது, கொஞ்சம் கண்டிச்சிட கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா இல்லையா? இருக்கிறவங்களாச்சும் உயிரோடு இருக்கு. ஆமென். ஹாலிடேக்கு எல்லாரும் வந்துரும். ஹாலிடே முடிஞ்ச கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. மறுபடியும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. உயிரோடு இருக்கீங்களா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. என்ன சந்தேகம் வந்துருச்சு? இருக்கிற மாதிரி தான் இருக்கு, எல்லாம் போயிடுச்சாங்க. இருக்கீங்களா? கோயிச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுமா? கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். இப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஒரு கோபம் வந்துருச்சுன்னா கோச்சிக்கிட்டு என்ன பண்றோம்? சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஸ்பெஷலா என்ன பண்றீங்க? கோச்சிக்கிட்டீங்க. ஒரு விஷயத்துல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பேச மாட்டேன். குணா கவலை சுருப்பு. குணாட்ட கேட்போம். குணா என்ன பண்ணுவீங்க? ஜெயக்க என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. நல்ல விசுவாசியா இருக்கீங்க சபையில. யூனிஸ் என்ன பண்ணுவீங்க? பேச. நீ என்ன சொல்ற? பேச மாட்டேன். என்ன ஒரே ஆவியா இருக்கு? இந்த வேன்ல வர்றதுக்கு அப்படிதான் சொல்லுங்க பதில். அப்ப வேன் டிரைவர் தான் பிடிக்கணும். கோச் கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சிஸ்டர்? நென்சி ரெண்டா ரேகன் நதிங். யா கோபிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவர்கள். ஸ்லோவா இருங்க. உடனடியா ரியாக்ஷன் பண்ணாதீங்க.
உங்களுடைய தன்மை வேற மாதிரி பார்த்துருவாங்க. கோச்சிக்கிறதுக்கு கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர். தாமதமாய் இருக்க கடவர். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. எத்தனை பேருக்கு புரியுது? மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை செய்யாது, தேவனுடைய வார்த்தையில நிக்காது, தேவனுடைய வார்த்தையில நம்ம வாழ முடியாது. ஏன் தெரியுங்களா? நம்மளோட கோபம் தேவனால அல்ல, தேவனுடைய வார்த்தையினால அல்ல, நம்மளோட சுயத்தினால, நம்மளுடைய பலவீனத்தினால, நம்மளுடைய பெருமையினால, நம்மளுடைய சிந்தையினால. அப்படிதான் மோசே ஜனங்களுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவன் ஏற்கனவே கோவக்கார். மோசே சரண கோவக்கார். ஆனா தேவன் வார்த்தை கொடுத்தாங்க, பொறுமையா கவனமாய் கீழ்ப்படிந்து வந்தான். ஆனா ஜனங்களுடைய வார்த்தை கேட்க கேட்க அவன் கோபம் அடைந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? கண்மலையோடு அவன் என்ன செய்யறான்? அடிச்சிட்டான். அந்த தண்ணி எப்படி மாறிச்சு? கசப்பாய் மாறி. மதுரமாய் இருக்க வேண்டிய தண்ணி எப்படி மாறுது? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இனிப்பா சுவையா இருக்க வேண்டிய நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறுது? ஏன் தெரியுங்களா? நம்மளோட கோபம். நம்மளுடைய கோபத்தினால அந்த வசனம் தெளிவா சொல்லுவாங்க, மனுஷனுடைய கோபம் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது, நடக்காது, ஆகாது. உன்னுடைய கோபத்தை நீ விட்டுரு. கோபத்தை விடுகிற தேவ பிள்ளைகள் அவருடைய நன்மையினால நாம் பெருக கர்த்தர் செய்வார். ஆமென். எபேசியர் 4 அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தை வாசிப்போமாக. எபேசியர் 4 அதிகாரம் 31 அதிகாரம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. திருப்பி அந்த வசனத்தை கேளுங்க, வசனத்தை தியானிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், புத்திமதிகள் சொல்றேன், ஆலோசனை சொல்றேன். தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். நல்ல கவனமாய் கேளுங்க. சகல விதமான கசப்பு கோபம் மூர்க்கமும் கூக்குரலும். பாருங்க, நம்ம வாயில வருது அதெல்லாம் தூஷணமான வார்த்தை, பொல்லாங்கன வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. போன வார கூட்டத்துல போன வாரமா பாஸ்டர் ஜோனத்தன் வந்திருந்தார். யாரெல்லாம் சிஸ்டரையும் பாஸ்டரை நேசிக்கிறீங்க, யாரெல்லாம் பாஸ்டர் சிஸ்டர் கிட்ட சொல்ல போறீங்க, நான் நீ கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன்னு எல்லாம் வந்து சொல்லிச்சு. ஆனா எத்தனை பேரு உணர்ந்து சொன்னாங்க எனக்கு தெரியாது. சிஸ்டர் வந்து சொன்னாங்க, எல்லாரும் அழுந்தாங்க, எல்லாரும் கைப்பிடிச்சாங்க, எல்லாரும் கட்டி பிடிச்சு என்கிட்ட அவங்க அன்பை வெளிப்படுத்தினாங்க. ஆனா எத்தனை பேரு எப்படி சொன்னீங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒவ்வொருத்தரும் நீங்க தேவ சமூகத்திலிருந்து செய்கிறத எல்லாம் தேவனுக்கு பிரியமா தான் செய்யறீங்க. ஆனா அந்த பிரியம் கடைசி பறைந்த வரைக்கும் தேவனுக்கு முன்பாய் சாட்சியா இருக்கும். ஆமென். நீ வளரலனாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, வேதனை அடைந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, கிறிஸ்துக்குள்ள நீ சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையும் அது நிலைத்திருக்கணும்னு சொன்னா நீ கடைசி பறைந்த வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கணும். ஆமென். வசனம் அங்க தெளிவா சொல்லுது, கோபம் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாய் இருங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
அல்லேலூயா. எப்படி இருக்கணும் சிஸ்டர் பவானி? அவங்க சிரிச்சுக்கிட்டு பைபிள் பார்த்து சிரிக்கிற ஒரே பெண்மணி அவங்க தான். பார்க்க பரவாயில்லையே, பைபிள் படிச்சுக்கிட்டே சிரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவரே இப்படியா கத்தியில என்ன குத்துறது, முள்ளு கரண்டில் குத்துனாலும் கொஞ்சம் தாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்க பைபிள் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. வார்த்தை பாருங்க, நம்மளுக்கு எவ்வளவு நன்மையா போதிக்குது. நம்மளுக்கு ஏற்றுக்க முடியலதான் பாஸ்டர், ஆண்டவரே அந்த பிசாசு என்னென்னலாம் பண்ணுது தெரியுங்களா, நீங்க போய் எப்படி இரு, கோபப்படாம. அவர் எப்படியெல்லாம் அந்த ஆள் நடந்துக்கிறாரு, எப்படியெல்லாம் அவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. ஆனா என்ன பார்த்து என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென். அல்லேலூயா. மன்னிக்க மாட்டேன்னு சொல்ற மட்டும் கை தூக்கி பாருங்க. முடியல, மன்னிக்க முடியல, முடியல சிஸ்டர், முடியல. தூக்கத்துல கலந்துட்டீங்களா இல்லையா? மன்னிக்க முடியுமா? கிறிஸ்து அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம மன்னிக்கப்பட்டனால கிறிஸ்துவின் மூலமாய் மற்றவர்களை நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளும். கோபம் அடையாதீங்க. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கோபத்தை விட்டுருங்க. கோபத்தினால நான் சொல்றேன், உங்களுக்கு வியாதிகள் வரும். கோபத்தினால நிம்மதி இழந்து போவீங்க. கோபத்தினால பிரிவினைகள் வரும். ஐயா, சில நேரத்துல கோபத்தினால நம்ம எடுக்கிற முடிவை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. குடும்பங்கள்ல பிரிவினை, குடும்பத்துல பிரச்சனைகள், குடும்பத்துல நிறைய போராட்டங்கள் வரதுக்கு காரணம் கோபம். இயேசு மட்டும் கோபப்பட்டிருந்தாருன்னா, நம்ம செய்கிறதெல்லாம் பார்த்து இயேசு கோபப்பட்டிருந்தாருன்னா, இவனுங்களுக்கா ஏன்னா நான் சாவணும்னு சொல்லி அவர் போயிருக்காரு. ஆமா தானே? அவர் கோபப்படலையா? நம்மளுக்காக மனம் இறங்கினார், நம்ம பாவம் நம்ம குற்றங்களை மன்னித்தார். இந்த கால வேளையில உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கோபம் கொள்ளாத படிக்கு மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்க பழகி கொள்ளுங்க. கிறிஸ்துக்குள்ள வளரவும் வாழவும் கற்றுக்கொள்ளுங்க. ஆமென். இந்த சிந்தையோடு எழுந்தவனுமாய் ஆண்டவர் நம்மளுக்கு இந்த காலை வேளையில கற்றுக் கொடுத்த, உங்கள் கோபத்தை விட்டு விடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்குள் உங்களை பிணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, என் கோபத்தை நான் ஒரு சமூகத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே என்னை மன்னிங்க. எப்படிப்பட்ட காரியம் எனக்குள்ள இருந்தாலும் எல்லாரும் கண்களும் எப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்குள்ள வந்தாலும் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும்.